friends, welcome to Noni Tailors. இப்போ நம்ம வந்து stitched blouse க்கு டிசைன் பண்ணப் போறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்ல போட்டு. நீங்க சுகர் பீட்ஸ் போடனா கூட போட்டுக்கலாம். ரெண்டாவது லைன் வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். நம்ம வந்து பீட்ஸ் போட்டுட்டு இதில் வந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட அடிப்பகுதியில இருந்து மார்க் பண்ணிட்டு நம்ம இங்கே போட்டுக்கலையே இதே 3 லைன் திரும்ப இதில் போட்டுக்கலாம். நம்ம வந்து பீட்ஸ் போட்டு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம ஒரு 3 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் போட்டுக்கலையே அதையும் நம்ம சேர்த்து தான் சைடு ஸ்டிச் போடணும். எல்லாத்துலேயுமே தனித்தனியாக போட்டுக்கோங்க. நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து இங்கே போட்ட மாதிரியே போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து லோட் ஸ்டிச் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸால் லோட் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம சுகர் பீட்ஸால் லோட் ஸ்டிச் போடணும். நம்ம வந்து பீட்ஸை ஒட்டி போடாமல் கொஞ்சம் தள்ளியே போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் போடுறப்ப ரொம்ப இழுக்காதீங்க. ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து ஸ்லீவை சுற்றிலும் போட்டுட்டு சுகர் பீடால் லோடு ஸ்டிச் போட்டுக்கலாம். சுகர் பீடு வந்து இதிலேருந்து நான் நீடில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 6 பீட்ஸ் எடுத்துக்கலாம். பீட்ஸ் வந்து கிராஸில் வர மாதிரி போடுங்க. பீட்ஸ் வந்து இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மட்டும் நம்ம 1.25 இன்ச்சு மட்டும் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு 1.25 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து எண்ணிக்கையில் கூட போடலாம். 9 லைன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் 1/4 இன்ச்சு இடைவெளி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம இந்தமாரி லோட் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம த்ரெட் ஒர்க் போடணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விட்டுட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணணுன்ட்டு இல்லை, இதிலேருந்து இதில் எடுத்துக்கலாம். நம்ம லோடு ஸ்டிச் போட்டுட்டு நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். த்ரெட்டை வந்து ரொம்ப டைட் பண்ணாதீங்க.
நம்ம இதில் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடைவெளிலையும் போட்டுக்கலாம். நம்ம த்ரெட்டை கட் பண்ண வேண்டாம், இங்கேருந்து இங்கே போய் கொண்டு வந்துக்கலாம். லோட் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். இதில் வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம பால் செயின் போட்டுக்கோம் இல்லையா, அதில் ஒரு 2 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம், கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ரெட் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன், அது போக கோல்டு கலரில் ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸ்டோன் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ட்ரை ஆக விடுங்க. அதேமாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க, கீழே விழாது உங்களுக்கு. போட்டுட்டு 2 பீட்ஸ் தள்ளி திரும்பவும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம ஸ்டோன்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த பீட்ஸை ஒட்டிலுமே நம்ம நம்பர் 5 ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் போட்டுக்கலாம். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து உள்ளே போடணும். இந்த மாதிரியே நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நம்ம இதில் பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு ஸ்லீவோட உயரத்துக்கு நம்ம வந்து 1 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பேப்பரோ இல்லை ஏதாவது வச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் க்ளூ வந்து இந்த 2 கிளாத் இருக்கு இல்லையா, இதில் வந்து அடிப்பக்கம் வந்து ஒட்டாமல் இருக்கும். நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஷார்ப் பகுதி வந்து மேல் பக்கம் வர மாதிரிக்கு நான் கோல்டன் கலர் திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஷார்ப் பகுதி மேல் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ரெட் கலரில் கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அந்த லைனில் வர மாதிரிக்கு போடுங்க. இதில் வந்து நம்ம கோல்டன் கலர் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து ரெட் கலரில் ஸ்டோன் போடணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். இதில் திலகம் ஷேப் ஸ்டோன் ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். அடுத்தது வந்து கிளிப் ஸ்டோன் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ ஸ்டோன்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு நம்ம ஸ்டோனை சுற்றிலும் ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஷார்ப் பகுதியில் நீடில் எடுத்துருக்கலையே, திரும்ப ஷார்ப் பகுதியில் நீடில் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு அடிப்பக்கத்துக்கு வந்து நீடில் கொண்டு வந்துக்கலாம். நம்ம அடிப்பக்கத்துலேருந்து சைட் லெஃப்ட் சைடில் வந்து நம்ம நீடில் கொண்டு வந்துக்கலாம். திரும்ப இதிலிருந்து ரைட் சைடுக்கு நீடில் கொண்டு வந்துக்கலாம். இதிலிருந்து இந்த 2வது ஜர்தோ ஸ்ப்ரிங்க்கு நீடில் கொண்டு வந்துக்கலாம். ஷார்ப் பகுதி இருக்குது பாருங்கள், ஷார்ப் பகுதிக்கு கொண்டு வந்துக்கலாம்.
இப்போ இதில் குத்தி அடுத்த அடுத்த ஸ்டோனுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஷார்ப் பகுதியில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஜெர்தோ ஸ்ப்ரிங்லேருந்து குத்தி நம்ம ரைட் சைடில் இல்லை லெஃப்டில் இந்த மாதிரி நீடில் கொண்டு வந்துக்கலாம். திரும்ப இதிலேருந்து குத்தி இப்போ இதிலேருந்து இங்கே குத்தி நம்ம த்ரெட்டு வந்து வெளியிலே எடுக்க வேண்டாம், உள் பக்கமே குத்தி குத்தி எடுத்துக்கலாம். இந்த ஷார்ப் பகுதிக்கு இதில் நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு இதில் வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். க்ரீன் கலர் கிளிப் ஸ்டோன் போடுறேன். இப்போ ஸ்டோனை சுற்றிலும் நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 3 பீட்ஸ் இடையில நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லீவ் டிசைன் வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லுமே முடிச்சிருக்கோம். இப்போ நெக் டிசைன் வந்து நம்ம எப்படி முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஸ்லீவுக்கு போட்டிருக்கோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து பால் செயின் போட்டுட்டு அப்புறம் செயின் ஸ்டோன், அதுக்கப்புறம் பால் செயின், அதுக்கப்புறம் லோடு ஸ்டிச்சு. ஸ்லீவில் வந்து இதோட முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நெக்கில் வந்து திரும்ப ஒரு லைன் வந்து ஆன்டிக் பீட் போட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து செயின் ஸ்டோன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே போட்டோம் இல்லையா ஸ்லீவுக்கு, அதே மாதிரி கிளிப் ஸ்டோனும் ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனும் போட்டிருக்கோம். போட்டுட்டு அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஸ்டோன் போட்டு இது சுற்றிலும் பீட்ஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், முடித்தோன்னே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ப்ரைடல் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.